வணக்கம். டெல்லி கார் குண்டுவெடிப்பு நடந்த பிறகுதான் ஒயிட் காலர் பயங்கரவாதம் என்ற சொல் நாட்டில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மருத்துவர்கள் என்று சொல்லிக் கொண்ட சிலர் நேரடியாக கார் குண்டுவெடிப்பை செய்து 15 குற்றமற்ற மக்களை கொன்றதைத் தொடர்ந்துதான் அது குறித்து பொதுமக்கள் விவாதிக்க தொடங்கியுள்ளார்கள். டெல்லிக்கு அருகே ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலாஹ் மருத்துவக் கல்லூரியில் வேலை செய்த டாக்டர்கள் படித்தவர்கள் எல்லாம் நாடு முழுவதும் குண்டுவெடிப்பு நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் என்பதும் நாட்டில் அத்தகைய பயங்கரவாத செயலுக்கு ஒரு பல்கலைக்கழகம் மையமாக அமைந்துள்ளது என்பதும் தெரிய வந்தபோது நாடே அதிர்ச்சிக்குள்ளானது. உயிரை காப்பாற்றும் மருத்துவ படிப்பு படித்தவர்களே இப்படி கொடூரமான காரியத்தில் ஈடுபட்டிருப்பதை அறிந்து மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உள்ளார்கள். அப்படி உள்ள நிலையில் அடே நீங்களுமா என்று கேட்கும் விதத்திலான மற்றொரு பெரிய அதிர்ச்சி செய்தி இப்போது வெளிவந்துள்ளது. ஜனநாயகத்தை தாங்கி நிற்கும் தூண்களில் ஒன்று என்று சிறப்பிக்கப்படும் ஊடகத்துறையைச் சேர்ந்த ஒரு பிரபலமான பத்திரிகை நிறுவனமும் பயங்கரவாதத்துக்கு உதவியாக இருந்தது என்ற குற்றச்சாட்டு இப்போது வெளியாகியுள்ளது. காஷ்மீர் டைம்ஸ் என்ற பத்திரிகை ஜம்மு காஷ்மீரில் மிகவும் பிரபலமான ஒரு ஊடகமாகும். அந்த ஊடகம் கடந்த சில காலமாக பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாகவும் பிரிவினைவாதிகளின் செயல்களை பாராட்டும் வகையிலும் பல கட்டுரைகளை வெளியிட்டு வந்துள்ளது. தொடர்ந்து அதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க தேசிய புலனாய்வு மையமும் காஷ்மீர் புலனாய்வு அமைப்பும் ரகசியமாக விசாரணை நடத்தி வந்தன. அந்த விசாரணையில் சில முக்கியமான ஆதாரங்கள் கிடைத்துள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள காஷ்மீர் டைம்ஸ் அலுவலகத்தில் SIA அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தியுள்ளார்கள். SIA அதிகாரிகள் பல குழுக்களாக பிரிந்து பத்திரிகை அலுவலகத்தின் எல்லா அறைகளிலும் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தியதில் ஆவணங்கள், கணினிகள் உள்ளிட்ட அலுவலகத்தில் இருந்த எல்லா பொருட்களையும் மிகவும் கவனமாக தேடி பார்த்துள்ளார்கள். அந்த சோதனையின் போது AK-47 துப்பாக்கிகளில் பயன்படுத்தும் தோட்டாக்கள், கைத்துப்பாக்கி தோட்டாக்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளன. வெடிகுண்டுகளை வெடிக்க வைக்கும் லேவர் சாதனங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள். பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் காஷ்மீர் டைம்ஸ் வெளியிட்ட சில கட்டுரைகள் தொடர்பான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த அதிரடி சோதனைக்கு முன்பாகவே பயங்கரவாதத்தை ஆதரித்தது, பிரிவினைவாதத்தை ஊக்குவித்தது போன்ற குற்றங்களுக்காக காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிகை மீது SIA வழக்கு பதிவு செய்துள்ளது. அந்த வழக்கில் காஷ்மீர் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் அனுராதா பாஷின் மூத்த ஆசிரியர் பிரபோத் ஜாம்வால் ஆகியோரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. காஷ்மீர் டைம்ஸ் தமது கட்டுரைகள் மூலம் காஷ்மீர் மக்களின் மனதில் விஷத்தை விதைக்க முயற்சித்தது, நாட்டு மக்களிடையே பிளவை உருவாக்க முயன்றது, ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பிற்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் கேடு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டது என்று முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் AK-47 துப்பாக்கி தோட்டாக்களுக்கும் கைகுண்டுகளின் பாகங்களுக்கும் என்ன வேலை என்ற கேள்விக்கு பதில் அந்த அலுவலகத்தில் தேச விரோத செயல் நடக்கிறது என்பதை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும்? பத்திரிகையாளர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் மீது தற்போது விசாரணை நடத்தப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் மிக பழமையான மற்றும் பிரபலமான பத்திரிகையாகும் இந்த காஷ்மீர் டைம்ஸ். இது 1954 ஒரு வார இதழாக தொடங்கப்பட்டு 1965 நாளிதழாக மாறியுள்ளது. டெல்லி கார் குண்டு வெடிப்பு நடந்த பிறகு சந்தேகத்திற்கிடமான எந்த இடமாக இருந்தாலும் காஷ்மீர் போலீசார், NIA மற்றும் SIA அதிகாரிகள் தயங்காமல் சோதனை நடத்தி வருகின்றனர். ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலாஹ் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்த சில மருத்துவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அதே கல்லூரியில் பணிபுரிந்த இன்னும் 15க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் NIA மற்றும் பல மாநில போலீசாரின் விசாரணைக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்கள் அனைவரும் காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவர்கள் ஆவர். அதேபோல் உத்தரப்பிரதேசத்தின் பல நகரங்களில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ கல்லூரிகளில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட காஷ்மீரைச் சேர்ந்த மருத்துவர்கள் போலீசாரின் கண்காணிப்பு வட்டத்தில் இருக்கிறார்களாம். இந்த நிலையில் பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் கூட பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டிருப்பதாக வந்துள்ள இந்த செய்தி நாடே நடுங்கும் அளவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் டைம்ஸ் நாளிதழ் அலுவலகத்தில் நடந்த அதிரடி சோதனை பற்றிய விவரங்கள் வெளியே வரும்போது இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த சோதனை தங்களை மிரட்டி அடிபணிய வைக்க நடக்கும் முயற்சி என்று காஷ்மீர் டைம்ஸ் ஆசிரியர்கள் அனுராதா பாஷின் மற்றும் பிரபோத் ஜம்வால் கூறியுள்ளனர். புலனாய்வு அமைப்புகளின் மிரட்டலுக்கு பலர் அடங்கி போய்விட்டார்கள். அதேபோல் எங்களையும் அடக்கிவிடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையெல்லாம் பார்க்கும்போது காஷ்மீரில் இப்போது பிரிவினைவாதம் பேசினால் அடிக்கும் அடியில் ஒன்றும் இரண்டும் ஒன்றாக வெளியேறும் என்ற அச்சத்தில் தீவிரவாதிகள் நிறைய பேர் நல்லவர்களாக வேடத்தை மாற்றி செயல்படுகிறார்கள் என்றுதான் தோன்றுகிறது. காஷ்மீரிலும் எல்லையிலும் பாதுகாப்பு கடுமையாக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் என்று தோன்றுகிறது. இவ்வளவு அடர்த்தியாக ஆழமாக கொடியவர்கள் செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும்.
அவ்வாறு அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும்போது அதை குறை கூறிக்கொண்டு தீவிரவாதிகளும் பயங்கரவாதிகளும் தப்பிக்க வழி செய்யும் உள்ளூர் வியாதிகளை, அதாவது அவர்கள் அரசியல் வியாதிகளாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, முதலில் அவர்களை தண்டிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நாடு பாதுகாப்பாக முன்னேற முடியும். அல்லாத பட்சத்தில் எவன் எவனோடு கூட்டணி வைத்துள்ளான் என்பது தெரியாமல் எல்லா இடங்களிலும் பரவிவிடும் அபாயம் உள்ளது. மனிதர்களை காப்பாற்றும் படிப்பை படித்தவர்களான சில கொடியவர்கள் மனிதர்களை கூட்டமாக கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார்கள். மக்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டிய பத்திரிகை அலுவலகத்தில் பெரும் அழிவை கொடுக்கும் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் தொடர்ந்து தேசவிரோத கருத்துக்களை உள்ளடக்கிய கட்டுரைகளை வெளியிட்டு வந்துள்ளார்கள். ஒரு பல்கலைக்கழகமே பயங்கரவாத திட்டமிடலுக்கு வெடிபொருட்கள் தயாரிப்பதற்கும் தளமாக இருந்துள்ளது. எனவே தேசத்தின் பாதுகாப்பு விஷயத்தில் நாட்டின் குடிமக்கள் ஜனநாயகம், ஜனநாயக உரிமை, சுதந்திரம், மதம், சாதி என்ற வாதங்களை எல்லாம் ஓரத்தில் வைத்துவிட்டு மிக கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சட்டங்களை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் தலைவர்களையும் மிக கடுமையாக அரசாங்கம் சட்டத்தின் மூலம் தண்டிக்க வேண்டும். மக்கள் தேர்தலில் தண்டிக்க வேண்டும். தேசவிரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிக விரைவாக, மிக கடுமையாக, மிகவும் வெளிப்படையாக தண்டனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போதுதான் மாற்றங்களை காண முடியும். மொழியோ, இனமோ, மதமோ, சாதியோ எதுவும் இந்த தேசத்தின் உள்ளே உள்ளவைதானே தவிர தேசத்தை விட, தேச நலனை விட பெரியதாக எதுவும் இங்கில்லை. அப்படி இந்த தேசத்திற்கு எதிராக, தேச நலனுக்கு எதிராக, தேசத்தின் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய யாரும் எதுவும் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுக்க வேண்டும். அதை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்க வேண்டும். அவ்வாறு ஆதரிக்காத கட்சிகளை மக்கள் மிக மோசமாக தேர்தலில் தண்டிக்க வேண்டும். அப்போதுதான் ஜனநாயகம் என்பதன் வலிமை என்னவென்று தெரியும். இங்கு நிறைய அரசியல் கட்சிகள் தங்களுக்கு வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துவதற்காக மக்களிடையே பிளவை ஏற்படுத்துகின்றன. அவர்கள் ஒரு தரப்பை தூண்டிவிட்டு மறுதரப்பை வேண்டுமென்றே அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறார்கள். அத்தகைய அரசியல்வாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்றுதான் அல்லவா? எனவே மக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும். தீவிரவாதிகள் இந்த அளவு எல்லா இடங்களிலும் பரவி உள்ள நிலையில் மிக கடுமையான சட்டங்கள் தேவை என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை. தொடர்புடைய அமைப்புகள் எங்கும் யாரையும் எப்போது வேண்டுமானாலும் சோதனை செய்யக்கூடிய உரிமை அவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை என்ற நிலையில் எப்போதும் தொடரக்கூடிய ஒரு ஆபரேஷன் உள்ளூரை மிக தீவிரமாக நடத்த வேண்டிய அவசியம் உள்ளது. அது இப்போதே தொடங்கப்பட்டிருக்கும் என்று நம்புவோம். ஜெய் ஹிந்த்.